ஹலோ மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலேஜ் தான். இந்த காலேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க பெருந்துறையில். அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷனும் அதே மாதிரி ஏஐசிடி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அக்ரிகேஷன் பொறுத்த வரைக்கும் நேக்கில் பார்த்தீங்கன்னா A++ கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் தான். ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் தான். இங்கே உங்களுக்கு நல்லாவே தெரியும், கொங்கு காலேஜஸ்லாம் படிக்கணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கட் ஆஃப் இருந்தால் உள்ள சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மேனேஜ்மெண்ட் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. இங்கே பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லா வீடியோஸ்லையுமே எல்லாருமே பேசிக்காக என்ன கோர்சஸ் இருக்குது எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. நம்ம ஆனால் பர்டிகுலராக ஒவ்வொரு காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படிலாம் கொடுக்குறாங்க, அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த லிஸ்ட்டில் நம்ம கொங்கு காலேஜஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம், ஒவ்வொரு காலேஜிலும் என்ன கோர்ஸ் கொடுக்குறாங்கங்கிறது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்படிங்கிறப்போ பேசிக்காக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எது மாதிரியான கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது. பர்டிகுலராக என்னென்ன கோர்ஸ் எந்த இயர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறது உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும், பாருங்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, ஆல்சோ உங்களுக்கு நம்ம கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்சஸ் பார்க்கலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக அதான் விரும்பி எடுக்கிறாங்க அப்படிங்கிறனால. ஐடி இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸில் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, ஏஐஎம்எல் கோர்ஸ் இருக்குது, ஏஐடிஎஸ் கோர்ஸ் இருக்குது. இது மாதிரியான கோர்சஸ்லாம் யூஜி ப்ரோக்ராம் கோர்சஸ் கொடுக்குறாங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இங்கே பிஜி கோர்சஸும் இருக்குது, எல்லா கோர்சஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, நம்ம ஆனால் யூஜி கோர்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஓகே, ஃபெசிலிட்டிஸ் பேசிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் எது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. ஃபிசிக்கல் எஜுகேஷன், ஹாஸ்டல் அண்ட் அக்காமடேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட், ஆம்புலன்ஸ் வசதி, அதே மாதிரி ஃபுட் கோர்ட், இது மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. இது என்னென்ன அப்படிங்கிறது பேசிக்காக எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் நம்ம பர்டிகுலராக பார்க்கக்கூடியது பிளேஸ்மெண்ட் தான் ஒவ்வொரு காலேஜ்லேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். பர்டிகுலராக இங்கே எது மாதிரியான கம்பெனிஸ் ரிக்ரூட்டர்ஸாக வராங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் பாருங்கள், நல்லாவே தெரியும். கோக்னியன்ட், விப்ரோ, இன்ஃபோசிஸ், இதெல்லாம் ரொம்பவே டாப்பான கம்பெனிஸில் இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ். ஓகேங்களா? இது மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்க. ஆல்சோ நம்ம இன்னும் ஃபர்தராக பிளேஸ்மெண்ட் சம்மந்தமாக இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் ப்ரோக்ராமிங்ஸ், ஆக்சுவலாக இந்த காலேஜில் எது மாதிரியான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிவ், ஆப்டிடியூட் அண்ட் லாஜிஸ்டிக் ரெசோனிங்ஸ் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, சாஃப்ட் ஸ்கில்ஸ், வெர்பல் அபிலிட்டி அண்டு கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ், அதே மாதிரி ஆப்டிடியூட் ஷார்ட்கட்டு சொல்லித்தராங்க, அதேமாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், இது மாதிரியான ட்ரைனிங் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. கோர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ப்ரொஃபஷனல் க்ரூமிங் ட்ரைனிங் இருக்குது, உங்களுக்கு இன்டர்வியூ சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் இருக்குது, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் சம்மந்தமான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க, போர்ட் சாம்ப் கொடுக்குறாங்க, கோடிங் கான்செப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக காலேஜோட ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதாவது பிளேஸ்மெண்ட் ஸ்டேட்டஸ். ஓகேங்களா? அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பர்டிகுலராக இப்போ 2024 பேட்சோட டேட்டாவை நம்ம எடுத்திருக்கோம். அப்படிங்கிறப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1612 ஆஃபர்ஸ். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனது உங்களுக்கு டோட்டலாக 1235 சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விசிட்டட் இன் 2024 310 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது அஃபிஷியல் டேட்டா. ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறதும் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்க்ரீன் பார்த்தாலும் தெரியும். நீங்கள் அஃபிஷியலாகவும் நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேங்களா? 2024 நம்ம பார்த்தோம். 2023 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் 1951 ஆஃபர்ஸ் இருக்குதாமா. அதில் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1446 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் விசிட்டட் 306 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க 2023 பேட்சில். ஓகே, ஒவ்வொரு கம்பெனியும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கு எடுத்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2023 எக்ஸென்ச்சரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 157 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஓகே, அடுத்தது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2022 நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2249 ஆஃபர்ஸ். அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனது 1512, நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் 301. ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்க, இதாங்க இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ். முக்கியமாக பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த காலேஜுக்கும் அதில் எது மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த லெவலில் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு கட் ஆஃப் அப்படி
ஒரு நல்ல கட் ஆஃப் இருக்கீங்கன்னா இந்த காலேஜில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் நல்ல கட் ஆஃப் இருக்குன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கம்ப்யூட்டர் சம்மந்தமான கோர்சஸ்க்கு படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ஓசி பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு குறைஞ்சது ஒரு 180க்கு மேலே கட் ஆஃப் இருக்கணும். அப்போ தான் இந்த காலேஜில் சீட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்தராக மேனேஜ்மெண்ட் சீட்ஸுக்கு இது மாதிரியான ப்ராசஸ் அண்ட் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி, கவர்மெண்ட் கோட்டாக்கு இது மாதிரியான ப்ராசஸ் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.